ஆயிரம் ஆனாலும் மாயூரம் ஆகாது என்று சொல்கிறோமே, அப்படி மயிலாடுதுறையில் என்ன இருக்கு என்று கேட்டால் மயிலாடுதுறையில் என்ன இல்லை என்பதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்கிறது. ஏனென்று கேட்டால் ஒவ்வொரு ஊர்களிலும் உற்சவ நேரத்தில் உற்சவ மூர்த்தியை சுமார் ஒரு 8 நாட்களாகவோ இல்ல 10 நாட்களாகவோ இல்ல 15 நாட்களாக பிரித்து திருவிழாக்கள் நடைபெறும். ஆனால் மயிலாடுதுறையில் எல்லா விதத்திலும் வேறுபட்டு இருப்பதற்காக, எல்லா வகையிலும் சிறப்புடையதா இருப்பதற்கு என்பதற்காக ஒரு முறை அல்ல 2 நாட்கள் அல்ல, சுமார் 30 நாட்கள் திருவிழா நடக்கக்கூடிய ஒரே ஊர் நம்மளுடைய மயிலாடுதுறையாக தான் இருக்கிறது. எப்படி என்று கேட்டால் ஐப்பசி 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி ஐப்பசி 30ஆம் தேதி வரை திருவிழா, அதாவது 30 நாட்கள் தமிழ்நாட்டில் திருவிழா நடக்கக்கூடிய ஒரே ஊர் நம்மளுடைய மயிலாடுதுறை மயூரநாதர் கோயில் என்பதுதான். அதை விட ஒரு பெருமைக்குரிய ஒன்று வேறு எதுவுமே கிடையாது. அது மட்டுமா, தஞ்சை மாவட்டம், அதாவது ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டமாக இருந்த போதிலும் மன்னராட்சி காலத்திலும் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலும் தஞ்சைக்கு நிகராக பண்பாடு, கலாச்சாரம், கோயில் என அனைத்து விதத்திலும் சரிசமமாக இருந்த ஒரே ஊர் நம்மளுடைய மயிலாடுதுறை ஆகும். அது மட்டுமல்லாமல் இன்றளவும் புகழ்பெற்ற ஒன்றாக இருக்கக்கூடிய தென்னமரக்குடி எண்ணெய், ஒரு முறை வாங்கினால் ஒவ்வொரு முறையும் வாங்கக்கூடிய அந்த தென்னமரக்குடி எண்ணெய் நம்ம மயிலாடுதுறையிலிருந்து தான் ஏற்றுமதி செய்யப்படுகிறது என்பதுதான் அதை விட பெருமைக்குரிய ஒன்றாக இருக்கிறது. எங்கும் வள்ளுவம், எதிலும் வள்ளுவம். இன்று இந்த காலத்தில் எங்க பார்த்தாலும் வள்ளுவத்தை போட்டு கொண்டு இருக்கிறோமே, ஆனால் அந்த திருவள்ளுவரின் படத்தை வரைந்த வேணுகோபாலசாமி அவர்கள் நம்மளுடைய மயிலாடுதுறையில் அமர்ந்துதான் வரைந்தார் என்பதுதான் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு பெருமையாக இருக்கின்றது. எங்க நீதித்துறைகளில் சட்டம் துறை இருக்கிறது அல்லவா, அந்த சட்டம் துறையில் தமிழ் மொழியை மொழிபெயர்த்தவர் நம்ம மயிலாடுதுறையில் இருந்துதான் மொழிபெயர்த்தார் என்பதுதான் அனைவருக்கும் அறியாத ஒன்றாக இருக்கிறது. ஆம், வேதநாயக பிள்ளை தான் நம்ம மயிலாடுதுறையில் இருந்து சட்டத்தை தமிழில் மொழிபெயர்த்தவராக இருக்கின்றார். 1947ஆம் ஆண்டு சுதந்திரம் கிடைத்து விட்டது என்று சொல்கிறோமே, ஆனால் அந்த சுதந்திரம் எதை வைத்து பெற வேண்டும் என்பதற்காக, ஆங்கிலேயரிடம் எதை வைத்து வாங்குவது என்பதற்காக இருந்த அந்த குழப்பத்தை நேருவிடம் கேட்ட பொழுது மயிலாடுதுறையில் திருவாடுதுறையில் உள்ள செங்கோலை வாங்கிட்டு வந்து இந்த சுதந்திரத்தை பெற்றார். இதை விட ஒரு பெருமை நம் மயிலாடுதுறைக்கு இருக்க முடியுமா?